ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூர்யா அவர்கள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கார் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு நான் ஸ்பீடாக அடுத்தடுத்த படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் அவருடைய படங்கள்லேருந்து 2 தரமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னென்னதை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சூர்யா அவருடைய 47வது படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துக்கான ஷூட்டிங்கிறது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக டேரக்டர் பேக்கப் சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அந்த ஒரு வீடியோ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி ஷூட்டிங் ரேப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் அஃபிஷியலாக மூவி டீம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கிடைக்கல. பட் ஆனால் அங்கே எடுத்த வீடியோ அங்கே நடிச்ச நடிகர்கள் ஒரு சில ஆக்ட்ரஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஷூட்டிங் ரேப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்குள்ள ஷூட்டிங் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவங்க ஜூன் மந்த்துக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லது தான். அண்ட் இந்த படத்துக்கான பேட்ச் ஒர்க் ஒரு சில இருக்கு. அது லேட்டாக தான் எடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு சூர்யா 47 படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. சரி ப்ரோ, அஃபிஷியல் அப்டேட் எப்போ எதிர்பார்க்கலாம்? ஸோ டைட்டில் அப்டேட்லாம் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம சூர்யா அவருடைய பர்த்டேக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போறாங்க. சூர்யா 47 படத்துக்கான டைட்டில் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா தாறுமாறா பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த அப்டேட் கூடிய சீக்கிரமா வந்துரும். அண்ட் இந்த சூர்யா 47 படத்துக்கான ஷூட்டிங்ன்றது நேத்திக்கு முடிஞ்சிச்சு. நேத்திக்கு முடிஞ்ச கையோடய சூர்யா 48 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணி பூஜை போட்டு முடிச்சிட்டாங்க மூவி டீம். அஃபிஷியலா பூஜை ஸ்டில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் வீடியோ ரிலீஸ் பண்ணல. ஸோ வீடியோ கூடிய சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட பிஜிஎம்ன்றதும் தரமா நம்ம சாயா பெங்கர் போட்டிருப்பாரு. ஸோ அந்த வகையில் இந்த படத்துடைய டேரக்டர் எல்லாருமே நான் சொல்லிட்டேன். ஸோ டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே ஞானவேல் தான். அதுக்கப்புறம் மியூசிக் டேரக்டர் நம்ம சாயா பெங்கர் தான். ஹீரோயின் கைடு லோகார் இவங்க தான் ப்ளே பண்றாங்க. அண்ட் இதுக்கப்புறமா அன்எக்ஸ்பெக்டடா ஒருத்தரை பார்த்தா அது யார் அப்படின்னா நம்ம யோகி பாபு. ஸோ யோகி பாபுக்கு என்ன வேலை அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் யோகி பாபு இந்த ஒரு படத்துல நடிக்கிறாரு. ஸோ எனக்கு இந்த ஒரு படத்துல 3 டவுட் இருக்கு. ஒன்னு கைடு லோகார் இவங்க ஹீரோயினி இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த படத்துல இருக்க போன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் கண்டென்ட் ஓரியன்டான படம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ரோல்ல நம்ம டிஜே ஞானவேல் ப்ளே பண்ண வச்சிருப்பாரு அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பா நான் நல்ல ஒரு ரோலா தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா சாயா பெங்கர். ஸோ சாயா பெங்கர்னா கருப்பு படத்துல மாசா போட்டாரு. ஏன்னா கமர்ஷியல் படம் அப்படின்றனால மாசா போட்டு கொடுத்தாரு. ஓகே, நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஃபீல் குட் படம். அதான கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படம். ஸோ அதனால என்ன மாதிரி மியூசிக் போடுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா யோகி பாபு இவருக்கு என்ன மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பாப்போம் என்ன மாதிரி செய்யறாரு நம்ம டிஜே ஞானவேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்ம சூர்யா ரசிகர்கள் மத்தியில இருக்கு. ஸோ டிஜே ஞானவேல் கண்டிப்பா நான் நல்லபடியா கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரமா பூஜை வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஒரு படத்தை தயாரிக்கிறது நம்ம ஹொம்பாலை பிலிம்ஸா. ஸோ பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா சூப்பரான்றது படம் வரதான் போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த சூர்யா 48 படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டைட்டில் போஸ்டர்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தீபாவளி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தீபாவளி இல்ல அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ பாப்போம் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷூட்டிங் உடனே போற மாதிரி தான் முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஸ்டார்ட் பண்ணி போயிடுவாங்க. நம்மளோட வேலை எல்லாமே வெயிட் பண்ண வேண்டியது தான் அப்டேட்ஸ்க்காக. ஸோ இனிமே பேக் டு பேக் அப்டேட் இருக்குது. விஸ்வநாதன் சன்ஸ் படம் அடுத்த மாசம் ரிலீஸ். ஸோ அதனால இந்த மந்த் ஃபுல்லா அப்டேட் கொடுத்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம சூர்யா 47 படத்துக்கான ப்ரோமோ வரும். சூர்யா 48 படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் அப்டேட் மழை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கான அப்டேட் வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா அவருடைய 47வது படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ சூர்யா 48 படத்துக்கான பூஜையும் போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.